வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், டியூப்லெஸ் டயர் பஞ்சர் போகிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல டியூப்லெஸ் டயர்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த நெக்காண்ட பார்த்தீங்கன்னா லப்பர் இருக்கும், அதை வச்சு நம்ம டியூப்லெஸ் டயர்ன்றதை பார்த்துக்கலாம். சரி, முதல்ல என்ன பண்ணோன்னா, டயரில் வந்து ஏரு 60க்கு வச்சுக்கோங்க, அதாவது 60 வச்சுக்கோங்க. ஏர் வந்து 60 வச்சுக்கோங்க. 60 வச்சுட்டு பஞ்சர் எங்கே இருக்குன்றத, அதான் முள் ஆணி ஏதாவது குத்தி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே செக் பண்ணியிருக்கேன், அந்த செக் பண்ணி இடத்த உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்காக இப்போ செக் பண்ணி காட்டுறேன், பஞ்சர் எப்படி வரும், ஏர் எப்படி லீக் ஆச்சு ஆகுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வாட்டரோ அது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பபுள்ஸ் வரும். சரிங்களா? இதை வச்சு இங்கே தான் பஞ்சர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ஆணி இல்லை ஏதாவது கேப் இருக்குன்றத எங்கே இருக்குன்னு பஞ்சர் கண்டுபிடிச்சதும் அடுத்து இந்த மாதிரி பெரிய ஆணியில் சின்னதாக இருக்க ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பைக்கில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. டியூப்லெஸ் பஞ்சர் போடுற டூல்ஸ் வரும், 250 தான் வரும். இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணிங்க. ஏர் வந்து 60 வச்சுக்கோங்க. எல்லாம் ஏர் இல்லாமல் உங்களால் பஞ்சர் போட முடியாது. ஏர் வந்து 60 இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வி மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதை கொஞ்சம் லென்த் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டியூப்லெஸ் பஞ்சர் போடுறது வெறும் 50 ரூபா தான் வரும். இதை வாங்கி நீங்கள் இதில் சென்டரில் பின் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள், சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் சொல்யூஷன் இருக்குது பாருங்கள், சொல்யூஷனை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் க்ரீப் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எப்படி புஷ் பண்ணுறேன், எப்படி லாக் பண்ண சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக புல் பண்ண வேணாம், ஒரு 80% உள்ளே போகிற அளவுக்கு புல் பண்ணிக்கோங்க. எடுக்கிறப்ப ரொம்ப வேகமாக டக்குன்னு எடுத்துடுங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் லீக் ஆகுதான்ட்டு யார். பாருங்கள், சுத்தமாக ஏர் லீக்கேஜே இல்லை. இவ்வளோ தாங்க, சிம்பிளாக டியூப்லெஸ் பஞ்சர் போட்டுக்கலாம்.